potato 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 டாட்டோவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர்நூன் ரொட்டீன்கிறது 12 o'clockலேருந்து இந்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு சுண்டல் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த சுண்டல் குழம்பு வந்து நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு தேவைப்படும். ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சுண்டல் வந்து நான் முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணியவே நம்ம எடுத்து வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து 2 வெங்காயம் தேவையில்லை, ஒரு 1.5 வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதை நம்ம இப்போ நறுக்கிக்கலாம். இதை நம்ம வதக்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த மட்டன் குழம்போட ஃப்ளேவர் வந்து இந்த சுண்டல் குழம்புல வரும். அதுவும் மெயினாக அந்த கருப்பு சுண்டல் யூஸ் பண்ணி செய்யும்போது குழம்பு அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 5 பல் பூண்டு வந்து நான் உரித்து வச்சுக்கிட்டேன். இதை எப்படி வந்து வதக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு சின்ன துண்டு தான் பட்டை சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். இது வந்து பட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் குழம்பு வந்து ரொம்ப ஓவர் அந்த ஸ்பைஸ் வாடை வந்துடும். ஆனால் ரொம்ப கம்மியான பட்டை தான் சேர்த்துருக்கேன். ஒரு கிராம்பு, அந்த 5 பல் பூண்டு, அந்த 1.5 வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலரு, அந்த பூண்டோட கலர்லாம் நல்லா வந்து உங்களுக்கு ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கடைசியாக இந்த சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஏன் இதை கடைசியாக சேர்க்குறேன்னா, நீங்கள் முதல்ல எண்ணெயில் சேர்க்கும்போது அந்த வெங்காயம் வதங்கும் போது சீரகம், சோம்பெல்லாம் நல்லா கருக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். அதனால் கடைசியாக அந்த சீரகம், சோம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காவும் நறுக்கி சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வார விட்டுச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் அப்படியே நம்ம ஊற வச்ச தண்ணியோடய நம்ம சுண்டலை சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து அதில் நல்லா சத்தெல்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா நான் சுண்டல் ஊற வைக்கும் போது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச அந்த ஆனியன் பேஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் குழம்புல. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த தக்காளியை கொஞ்சம் லேசாக நம்ம கையால் மசிச்சு விடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து கொஞ்ச நேரம் அந்த தக்காளியை நல்லா கையால் மசிச்சுக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக, நான் பெரிய தக்காளியாக நான் எடுத்திருக்கேன். அது 1 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால். இதை நல்ல விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வந்து அந்த பயறு வந்து நல்லா வெந்துடணும். ஒரு 6-7 விசில் விட்டுக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு அந்த பயறு ரொம்ப சாஃப்டாக குக் ஆகும். நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அது உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் சின்ன பாப்பாவுக்கு தனியாக வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த உருளைக்கிழங்கையே நம்ம எடுத்து மசிச்சு சாப்பாடில் பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். ஸோ பயிரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு. இந்தளவு சாஃப்டாக வெந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு மசிச்சு கொடுக்கும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பை வந்து தாளிச்சிடலாம். ஏன்னா வந்து குக்கர்லேயே நம்ம செஞ்சாலும் அந்த ஸ்மெல் வந்து குழம்புல வந்து நல்லா இருக்காது. நீங்கள் தாளிச்சிட்டு ஒரு 2 தடவை கொதிக்க விடும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு நார்மலாக நம்ம ஆயில், கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு நம்ம கருவேப்பிலை, 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் அந்த அரை வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது நீங்கள் சோம்பு போட்டு கூட தாளிக்கலாம். அந்த குழம்போட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த குழம்பு எடுத்து அப்படியே ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம அந்த ஓப்பன் கடாயில் நல்லா கொதிக்க விடும்போது தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து அந்த குக்கரை மட்டும் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 கொதி விட்டப்புறம் உங்களுக்கு சூப்பரான ஒரு சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த
இந்த டைப்பில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் சுண்டல் கூட பீன்ஸ் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், வாழைக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ குழம்பும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு, அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த சூப்பரான குழம்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து லஞ்சுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா வந்து டின்னருக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுப்பேன். அப்போனா அவங்களுக்கு குழம்பு வந்து டின்னர் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம போட்டு அதை நம்ம அந்த கரண்டியை போட்டு அப்படியே எடுத்துகிட்டே இருப்போம். அப்போ வந்து குழம்போட அந்த இது போய்டும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து லஞ்சுக்கு வந்து தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் டின்னருக்கு தனியாக இருக்கிறத நம்ம அப்படியே மூடியில் போட்டு தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா அது வந்து நம்ம டின்னர் சாப்பிடும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் செஞ்சு முடித்து பாப்பாவெல்லாம் குளிக்க வச்சுட்டேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2:00 ஆச்சு. ஸோ வந்து நான் வந்து பிக்கப்புக்கு போகணும். என் பொண்ணு வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. ஸோ பிக்கப்புக்கு வந்து போயிட்டுருக்கோம். கரெக்டாக வந்து வேன் வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்துடும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம கீழே இறங்கி போனால் நம்ம வந்து வேன் வந்து நின்றுடும், நம்ம வந்து கூப்பிட்டு வந்துருக்கலாம். ஸோ பாப்பா வந்து குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டாங்க. Abhi, say hi, hi. Hi. ஸோ எல்லா இடமுமே தெரியும். ஏன்னா டெய்லி நாங்கள் ரொட்டீனாக நான் வந்து கூட்டு வந்துடுவேன், இது பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அவளுக்கு தெரியும் எங்கே போய் நிற்கணும், எங்கே வந்து வேன் வரும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அக்கா வந்துட்டல. ஸோ நாங்கள் வந்து கீழே இறங்க கரெக்டாக வேனும் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் லேட்டானாலும் வந்து அவ்வளவே மேலே வந்துடுவோம். ஸோ வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ வேன்லேருந்து கூப்பிட்டுட்டு நம்ம வீலாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்க அக்காவோட லஞ்ச் பேக் வந்து அவள் தான் வாங்கிப்பா. அவள் தான் வந்து வீட்டு வரைக்கும் கொண்டு வருவா. Avi, look at me. Avi. Come. No. Ba, okay. Mama, na ina finish masalama. ஸோ டெய்லியுமே வாங்கி லஞ்ச் பேக் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு இந்த பெஞ்சில் வந்து உட்காந்து தான் வருவாங்க. ஸோ ஷி லைக்ஸ் டு சிட் தேர். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் டைம் வந்து 1:20 உங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸோ அங்கேருந்து அந்த வேன் அரேஞ்ச் பண்ணி வேன் கிளம்பி வீட்டு வர்றதுக்கு இந்த டைம் ஆயிருக்கு. நார்மலாக வந்து நீங்கள் ரொம்ப பக்கத்தில் ஸ்கூல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் 1:20 ஸ்கூலில் விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் 1:30 1:40 கிட்ஸ் வந்து வீட்டிலே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து காலையில் அந்த 7:00 அந்த 1:20 வரைக்கும் ஸ்கூல் நடக்கும். ஸோ நாங்கள் திரும்ப வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ಅಲ್ಲಿ ಬಂದೈತಿ ನೋಡು. ಅವಿ ಬಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೇಳು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. Hello. How are you? Not 1, 2 years. Hello ಹೇಳು. Hello. Hi. What's your name? ಹೋಗು ಬೈಲ. ஸோ அந்த குட்டி ஆரஞ்சு ட்ரீ வந்து இப்போ தான் சைனீஸ் நியூ இயர்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சுருக்காங்க குட்டி. இது வந்து மேண்டரின் ஆரஞ்சு, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ரியல் ஆரஞ்சு தான், ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த செடி வந்து அங்கே இருந்தது. ஸோ இது வந்து இந்த செடி இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வரும். நம்ம
ஆள் உயரத்துக்கே வரும். அந்த செடியிலயும் ஆரஞ்சு வந்து ரொம்ப சின்ன சின்னதா தான் இருக்கும். ஸோ நாங்க எல்லாம் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டோம். ஸோ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இப்ப வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா அந்த ஒரே ஒரு கறி தான். அதுக்கு கூட வந்து அப்பளம் வந்து வறுத்துருக்கேன். அவ்வளோதான் வந்து லஞ்ச் வந்து எல்லாருமே உட்காந்து ஒண்ணா தான் உட்காந்து இப்பலாம் சாப்பிடுறது. ஏன்னா வந்து தனித்தனியா ஊட்டும்போது, ஊட்டுறதுக்கும் டைம் வந்து ரொம்ப ஆகுது. சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் நீங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது, ஸோ வந்து சீக்கிரமாவும் நமக்கு வேலையும் முடிஞ்சிருது. சீக்கிரமாவும் அவங்க சாப்பிட்டுர்றாங்க. ஸோ அதனால இப்பலாம் வந்து நாங்க எல்லாம் 3 பேருமே ஒண்ணா தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இத சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க வந்து கொண்டு தூங்க வைப்போம். தூங்க வைப்பேன். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ரெஸ்டிங் டைம் இருக்கும். 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து நான் பாத்திரம்லாம் கழுவுவேன். ஸோ இப்போ வந்து வெஷல்லாம் வாஷ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வெஷல் வாஷிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆ அந்த குக்கிங் ஏரியாவெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து நான் டெய்லியுமே நம்ம கிளீன் பண்றதுனால, நான் நார்மல் வாட்டர் தான் ஸ்ப்ரே பண்றேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த கிச்சன் ஸ்ப்ரேலாம் இருக்கும்ல, கிச்சன் கிளீனர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நான் கிளீன் பண்ணிப்பேன். ஸோ வந்து டெய்லி கிளீன் பண்றதுக்கு அந்த கிச்சன் ஸ்ப்ரே யூஸ் பண்ண மாட்டேன். நார்மல் வாட்டர் மட்டும் தான். அத நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு வாட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு, கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கும். அத நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளீனிங்க்குலாம் அது வந்து நம்ம ஈஸியா கிளீன் பண்ணணும். நல்லா வந்து நார்மலா நீங்க வச்சிருக்கிற இந்த நம்ம வேஸ்ட்டு துணி தான் நம்ம எடுத்துப்போம் கிளீன் பண்றதுக்கு. அத விட நீங்க வந்து ஃபைபர் கிளாத் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிச்சன் கிளீனிங்கு, மிரர் கிளீனிங்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நல்லா வந்து உங்களுக்கு தூசியெல்லாம் எடுத்துரும். ஸோ நான் எல்லாமே அந்த கிச்சன் மேட அந்த எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய டைப் ஆஃப் வீடியோஸும் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.